மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நான் டாக்டர் அமுதா மீனாட்சி. 2026ல தனுசு ராசிக்கு கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசி அதிபதி மற்றும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காங்க. 2ஆம் இடத்துக்கும் மற்றும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காங்க. பூர்வ புண்ணியம் மற்றும் அயன சைன போக பாக்கியத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 1ஆம் இடத்துல இருக்காங்க. ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1ஆம் இடத்துல இருக்காங்க. 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவானும் 1ஆம் இடத்துல இருக்காங்க. 8ஆம் இடத்து சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காங்க. 9ஆம் இடத்து சூரிய பகவான் 1ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவானும் 9ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்காங்க. பொதுவா தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். மல்டி டேலண்டட் பர்சன்ஸா இருப்பாங்க. ஆனா அதுக்கேத்த கிரெடிட் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. யார் என்ன உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு ஆட்களா தான் தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. பொதுவா தனுசு ராசிக்காரங்க அவங்களோட நேரத்தை அவங்களுக்காக செலவிடுறாங்களோ இல்லையோ, அவங்க குடும்பத்துக்காக செலவிடுறாங்களா இல்லையோ, மத்தவங்களுக்காக செலவிடுவாங்க. மத்தவங்களுக்காக நிறைய உதவிகள் செய்வாங்க. உழைச்சி உழைச்சி ஓடா தேயக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்க. புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. ஏற்கனவே கார் வச்சிருக்கவங்க உங்க பழைய காரை மாத்திட்டு புது காரு பைக்கு எல்லாம் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கு முயற்சிகள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நடக்கவும் செய்யும். புதிதாக இடம் வாங்குவீங்க. கட்டுன வீட்டை வாங்குவீங்க. நிறைய பேர் பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க. பழைய வீட்டை வாங்கி அதை இடிச்சிட்டும் புதுசா வீடு கட்டலாம். இந்த எல்லா அமைப்புமே இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க இப்ப உடல் ஆரோக்கியத்துல அதிகமா கவனம் செலுத்துவீங்க. உங்க அழகுக்கு அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. உங்களை நல்ல விதமா அழகா வெளியில காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஜிம்முக்கு போறது, பார்லருக்கு போறது, அதுக்காக செலவிடுவது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரங்க இப்ப பண்ணுவீங்க. மாற்றங்கள் உங்க லைஃப்ல நிறைய நடக்கும். வேலையில மாற்றம், தொழில்ல மாற்றம், வேலைக்காக வெளிநாடு போறது, தொழிலுக்காக வெளிநாடு போறது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நினைச்ச மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது எல்லாமே இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு சாத்தியமாகும். 12ஆம் இடத்து அதிபதி 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வருட துவக்கத்துல இரவு நேர தூக்கம் இருக்காது. இரவு நேரங்கள்ல பிரயாணம் செய்வதை தவிர்த்துக்கணும். அதுல சில பிரச்சனைகளும் ஆபத்துகளும் வரலாம். குரு பகவானோட பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சிகள் எடுத்தாலுமே அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தங்கம் புதிதாக வாங்குவீங்க. புதுசா சைட்ல காது குத்திக்கிறது, மூக்கு குத்திக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ தனுசு ராசிக்காரங்க செய்வீங்க. ஆண்களா இருந்தா காதுல கடுக்கன் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தனுசு ராசிக்கு நடக்கும். தனுசு ராசிக்காரங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னோர்களை வழிபடணும், பித்ருக்களை வழிபடணும். பித்ருக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதனால அமாவாசை காலங்கள்ல திதி கொடுக்கறது. இப்போ தை அமாவாசை வரப்போகுது. தை அமாவாசையில கண்டிப்பா உங்க பித்ருக்களுக்கு திதி கொடுங்க. முன்னோர்களை வழிபடுங்க. இது உங்களுக்கு ஒரு சிறந்த அனுகூலத்தை கொடுக்கும். உங்களோட முன்னோர்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கும் உங்க வாழ்க்கையை சிறப்பாக்குறதுக்கும் நீங்க வழிபட்டா மட்டும்தான் அது நடக்கும். அதை முதல்ல செய்யுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா ஆகும். திருமணம் ஆகாதவங்க, திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்ப திருமணம் ஆகும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க, குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனா கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நல்லது. ஜூன் மாசத்துக்கு அப்புறமா குரு பகவான் அஷ்டமத்துக்கு வராரு. பொதுவா ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் போது நமக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். வெளியில போகும்போது கவனமா போகணும். வண்டியில போகும்போது டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சனி பகவானோட 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவானோட பார்வை வேற உங்க ராசி மேல விழுது. அதனால வண்டியில போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இருவருக்குமே பிறப்பு உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்.
கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில போகும்போதும் வரும்போதும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். பிரயாணங்கள தவிர்த்திறணும். பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கிடணும். தாயார் மற்றும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை. பேசும்போது கவனமா பேசணும். வார்த்தைகள விட்டுறாதீங்க. நீங்க சாதாரணமா சொல்ற வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனையில போய் முடியும். அதனால பேசும்போது கவனமா பேசுறது நல்லது. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவானோட பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. சோ வருமானத்துக்கு பிரச்சனையே இருக்காது. வேலை, தொழில் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். 12ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதால வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, விசால தடை இருக்கவங்களுக்கு, பாஸ்போர்ட்ல பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். வெளிநாடு போறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சில பேர் கோவில்களுக்கு பாதர யாத்திரையா சென்று வருவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய காலமா இருக்கும். நல்ல லாபமும் கிடைக்கும். நிறைய வருமானம் உண்டாகும். குடும்பத்துல சுப செலவுகள் உண்டாகும். திருமணம், வீடு கட்டுதல் போன்ற சுப செலவுகளுக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க. குரு பகவானோட அனுக்கிரகம் தனுசு ராசிக்கு எப்போது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அஷ்டமத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மத்தபடி தனுசு ராசிக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பித்ருக்களை வழிபடுறத தவறாம செய்யுங்க. இந்த வருடம் உங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடவும் சிறப்பாக இருக்கவும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.